ஹலோ கைஸ், நாம் இப்போ டிஎன்பிசி பொதுத்தமிழ் பார்க்குறோம். பொதுத்தமிழில் இலக்கணத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ எந்த தலைப்பில் பார்க்குறோன்னா பெயர் சொல்லின் வகையறிதல். ஓகேவா? ஷார்ட்கட்டோட பார்க்குறோம். ஓகேவா? சரி, வாங்க போகலாம். பெயர் சொல் மொத்தம் 6 வகைப்படும். ஓகேவா? பாருங்கள், எக்ஸாமில் இதுலேருந்து 1 அல்லது 2 கேள்விகள் கண்டிப்பாக வரும். பார்த்துக்கோங்க. அதாவது நானே உங்களுக்கு சொல்லி கொடுக்கலனாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதில் நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ பொருட்பெயர் பார்க்கும். ஓகேவா? உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருட்களை குறிக்கும் பெயர் என்னது? பொருட்பெயர் ஆகும். உயிருள்ள அல்லது உயிரற்ற. எடுத்துக்காட்டு பார்ப்போமா? மரம், புத்தகம். மரத்துக்கு உயிர் இருக்குது, புத்தகத்துக்கு உயிர் இல்லை. கயல்விழி, அப்புறம் நாய், நாற்காலி. இதெல்லாம் என்னது? உயிருள்ள உயிரற்ற பொருள். அது இதில் என்னது உயிரற்ற பொருள் இருக்குது? புத்தகம், நாற்காலி. ஓகேவா? அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருளை குறிக்கும் பெயர் என்னது? பொருட்பெயர். அதாவது இதை ஒரு இது கொடுத்து இதோட பொருட்பெயர் என்னன்னு கேட்டாங்களா, அதுக்கு நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் மனசில்? உயிருள்ள அல்லது உயிரற்ற பொருள் வந்துச்சுன்னா அது என்னது? பொருட்பெயர் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஷார்ட்கட்டு இங்கே இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய, கைகளால் தொட்டு உணரக்கூடிய எந்த ஒரு பொருளும் பொருட்பெயர் தான். நாம் கண்ணால் பார்க்கக்கூடியதும் கைகளால் தொட்டு உணரக்கூடிய எந்த ஒரு பொருளும் என்னது? பொருட்பெயர் தான். ஓகேவா? அடுத்தது இடப்பெயர் பார்க்கலாம். ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் என்னது? இடப்பெயர் ஆகும். அதுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது சென்னை, சென்ட்ரல், ஸ்கூலு, பூங்கா, தெரு, விளையாட்டு மைதானம். இதெல்லாம் என்னது? இடப்பெயர். இதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். எங்கே என்ற கேள்விக்கு பதிலாக வரும் ஒவ்வொரு சொல்லும் என்னது? இடப்பெயர் ஆகும். எங்கே என்ற கேள்விக்கு பதிலாக ஒரு ஒவ்வொரு சொல்லினது இடப்பெயர். நம்ம எங்கேனா எந்த இடத்துக்கு போகிற, எங்கே இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற அப்படிலாம் கேட்குறோம் இல்லையா? அதுதான் இடப்பெயர். புரிஞ்சுக்கோங்க. பாருங்கள். அடுத்தது, எங்கே சென்றாய்? பள்ளிக்கு சென்றேன். ஓகேவா? அதான் நம்ம முன்னாடி பேசுனது. அடுத்தது, காலப்பெயர். காலத்தையோ நேரத்தையோ அல்லது பருவத்தையோ குறிக்கும் பெயர் என்னது? காலப்பெயர். புரியுதுங்களா? பருவம்னா என்ன சொல்லுங்க, நீங்களே சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே பார்த்துக்கோங்க. புரியுதா? காலத்தையோ நேரத்தையோ அல்லது பருவத்தையோ குறிக்கும் பெயர் என்னது? காலப்பெயராகும். நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அதாவது இந்த நம்ம காலண்டரில் வர்றது அத்தனையுமே என்னது? காலப்பெயர் தான். நம்ம காலண்டரில் என்னென்ன எதை பற்றி வருதோ அதெல்லாம் என்னது? காலப்பெயர். ஓகேவா? எடுத்துக்காட்டு கடிகாரம். அடுத்தது என்ன? கேலண்டர். அப்புறம் அந்த வாரம், அப்புறம் சித்திரை, ஆண்டு. இதெல்லாம் மாலை, குளிர்காலம். அதாவது குளிர்காலம், பனிக்காலம், வெயில் காலம், அதெல்லாம் ஒன்று தான். கோடைக்காலம், அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதுவும் என்னது? காலப்பெயரில் தான் வரும். அதுதான் நம்ம காலண்டரில் என்னத்தை பார்க்குறோமோ பாருங்கள். கடிகாரம் அல்லது காலண்டரில் நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து சொற்களும் என்னது? காலப்பெயர் தான். அடுத்தது சினைப்பெயர். ஒரு முழு பொருளின் உறுப்பை பகுதியை குறிக்கும் பெயர் என்னது? சினை பெயர் எனப்படும். சினை என்றால் என்ன? அது உறுப்பு. ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது இருங்க, உங்களுக்கு இன்னொரு டைம். ஒரு முழு பொருளின் உறுப்பை பகுதியை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். ஓகேவா? இப்போ பார்க்கலாங்க. எடுத்துக்காட்டு, கண்ணு. இப்போ என்னது? நம்ம உறுப்பில் இருக்கிற பகுதியை பிரித்து கேட்டால் அதுவும் சினை பெயரில் தான் வரும். கண், கை. அப்புறம் மரங்கள், உயிருள்ள பொருள் தானே. மரங்கள், இலை, கிளை, வேறு, அதெல்லாம் எதில் வரும்? சினை பெயரில் வரும். விரல், எல்லாமே சினை பெயரில் வரும். ஷார்ட்கட்டு, மனித உடலின் பாகங்கள் அல்லது தாவரங்கள், விலங்குகளையும் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதாவது உயிருள்ள பொருள், மனித உடலின் பாகங்கள் அல்லது தாவரங்கள், விலங்குகளின் உறுப்புகளை தனித்து வந்தால், அதாவது தனித்து வரணுங்க. அதாவது இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு முழு பொருளின் உறுப்பை, அந்த பகுதியை தான் ஓகேவா பிரித்து வந்தால் தான் நம்ம அதை மனசில் வச்சுக்கணும். மனித உடலின் பாகங்களை அல்லது தாவரங்கள், விலங்குகளின் உறுப்புகளை தனித்து வந்தால் அது என்னது? கண்மூடித்தனமாக சினை பெயர் தான். ஓகேவா? அடுத்தது குணப்பெயர், பண்பு பெயர். ஓகேவா? ஒரு பொருளின் குணம், வடிவம், அளவு அல்லது நிறத்தை குறிக்கும் பெயர் என்னது? பண்பு பெயர் ஆகும். ஓகேவா? ஒரு பொருளின் குணம், வடிவம், அளவு அல்லது நிறத்தை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்களா? வட்டம், சதுரம், நன்மை, செம்மை, இனிமை,
கசப்பு. அப்புறம் அதோட நிறங்கள் இருக்கு இல்லையா, அந்த நிறத்தையும், ஒரு பொருளின் குணம், அப்புறம் வடிவம், அப்புறம் நிறம். பார்த்தீங்களா? அதாவது குணம்னா பாவக்காய் என்னது கசப்பாக இருக்கா, அந்த மாதிரி அதாவது அந்த இதையும் அதோட பாருங்கள் குணம், பாவக்காயோட இது என்னது கசப்பு, அதுதான். அந்த மாதிரி குணம், வடிவம், அளவு அல்லது நிறம். இந்த மாதிரி அளவுனா என்ன, வட்டம், சதுரம், இந்த மாதிரி எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து பண்பு பெயரை வச்சுக்கணும். அடுத்த ஷார்ட்கட் இருக்குது பாருங்கள். நிறம் சிவப்பு, பசுமை மற்றும் வடிவம் வட்டம், முக்கோணம் வந்தால் அது பண்பு பெயர். பாருங்கள் ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்கேன். அதாவது சிவப்பு, பசுமை, நான் வேறு அதை பச்சைன்னு படிச்சிட்டேன், அது ஒரு அவசரத்தில். ஓகேவா? அதாவது சிவப்பு, பச்சை, இந்த மாதிரி நிறத்தில் வந்தால் சிவப்பு, பசுமை மற்றும் வடிவம் வட்டம், முக்கோணம் வந்தால் அது என்னது பண்பு பெயர். அந்த சொல்லை பிரித்தால் கடைசியில் மை விகுதி வரும். செம்மை, நன்மை, பெருமை, இதுவும் என்னது பண்பு பெயர் தான் வரும். புரியுதுங்களா? அதாவது அந்த சொல்லை பிரித்தால் கடைசியில் மை விகுதி வரும், அது வந்து செம்மை, நன்மை, பெருமை, இதெல்லாம் என்னது பண்பு பெயர். அடுத்தது வந்து தொழிற்பெயர். ஒரு தொழிலையோ அல்லது நாம் செய்யும் செயலையோ குறிக்கும் பெயர் தொழில் பெயர் ஆகும். எடுத்துக்காட்டு என்னது, படித்தல், ஆடுதல், ஓடுதல், ஓட்டம், தையல், நடிப்பு, இதெல்லாம் என்னது தொழிற்பெயர். ஒரு சொற்களின் இறுதியில் தல், அல், அம், ஐ, கை போன்ற விகுதிகள் முடியும். குறிப்பாக தல், அல் என்று தான் வந்து முக்கியமாக ஒரு 100% தொழிற்பெயர். என்னது எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தல், அல் என்று முடிந்தால் அது 100% தொழிற்பெயர். இப்படி அதாவது வேறு கூட நீங்கள் குழம்பிட்டீங்கன்னா தல், அல் என்று முடிந்தாலே அது 100% தொழிற்பெயர். எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி தான் அதிகமாக கேட்பாங்க. அப்புறம் படித்தல். ஓகேவா? எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்தது உங்களுக்கான ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நம்ம ஐயோ நம்மளை ஆன்சர் தப்பாக பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சை ஃபீலிங்ஸே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம தப்பாக பண்ணால் தான் கண்டிப்பாக அடுத்தது நம்ம கரெக்டாக வர ஆன்சர் வந்து லைஃப் லாங் மறக்காது. ஓகேவா? புரியுதா? கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். வாங்க கேள்வி பார்க்கலாம். பள்ளிக்கு சென்றான், இதில் பள்ளி என்பது வந்து இடப்பெயரா? அப்படி ஓகேவா? பள்ளிங்கிறது இடப்பெயர். தலை வளைந்தது, இதில் தலை என்பது என்ன பெயர்? நான் விளக்கமாக சொல்லியிருப்பேன். இது டக்குன்னு ஆன்சர் வரணும். நீங்கள் மேலே இருக்கிறத பார்த்துட்டாவே தலை என்னங்கிறதுக்கு என்ன பெயர் சொல்லுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகே, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களோட படிப்பு நீங்கள் நல்லா படித்து முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னோடய பகுதியை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். வாழ்த்துக்கள் கைஸ்.